ம். பணக்காரன் வரி கட்டையிலேருந்து அரசாங்கம் மன்னிச்சு விட்டுருக்குது. இங்கால இன்னொருத்தன் ஏழை ஒரு மாத வாடகை கட்டையிலேருந்து அவனை தூக்கி தெருவில் விட்டுருக்கு. என்ன வாழ்க்கைப்பா இது? இந்த உலகத்தில் ஒரு சமத்துவமான வாழ்க்கையை கொடுத்துருந்தா இந்த உலகம் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். பணக்காரன் ஏழை நடுத்தரம் என்ற வேறுபாடு இல்லாமல் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இம்பாசிபிள். நீங்க நினைக்கிறது நடக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அரசாங்கமா, அமைப்புகளா, கடவுளா? என்ன காரணம் அதுக்கு? சொசைட்டியும் இல்லை, சிஸ்டம் இல்லை, கடவுளும் இல்லை. நீங்க எடுக்கிற முடிவுகள் தான் உங்களுடைய தீர்மானிக்கும். நீங்க ஏழையா இருக்க போறீங்களோ, மிடில் கிளாஸா இருக்க போறீங்களோ, இல்லாட்டி பணக்காரன் ஆக போறீங்களோ. எனக்கு ஒன்றும் புரியல. ஆரம்பத்துல எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படும். பரம்பரை சொத்தா இருக்கலாம், உழைப்பாளர் இருக்கலாம், இல்லாட்டி லொத்தோ வீண் பெண்ணா இருக்கலாம். பட் நீங்க எடுக்கிற முடிவுகள் தான் உங்களை அடுத்த கட்டத்தை கூட்டிட்டு போகும். என்ன நீங்க சொல்ற ஒன்றுமே எனக்கு இன்னுமே புரியல. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு காட்டுறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து கொண்டு உங்களுக்கு கேள்வியில் இருந்தால் தயங்காம கேளுங்க. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிவில் உங்களோட கேள்விக்கு பதில் கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸுக்கு போகலாமா? போலாங்க. என்னது? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு விளையாட்டு சம்பந்தமானதா? இதெல்லாம் ஒரு இடம். பாஸ் பாஸ் பாஸ். கட்டு கட்டு. வழி இல்ல, கட்டிடுவோம். வாங்க 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 வாங்க. ஒரே இடம். வேண்டேன். இல்ல, இந்த மாதிரி இடம்லாம் எனக்கு வேணாம். நெக்ஸ்ட். பிடிச்ச கலராச்சு. வாங்க வாங்க. நான் வேண்டேன். இந்த ஷர்ட்டோட கலர் அது. என்ன கலரை பார்த்து வாங்குறானா? எமோஷனல் ஃபூல். என்ன மினுங்குது? ஒரிஜினல் ரோலெக்ஸ். ஐயோ, என்டே கரட்டும் டூப்ளிகேட் ரோலெக்ஸ் கண்டுபிடிச்சாடா. அசிங்கப்படுத்துவானே. உள்ள வெப்பம் கலந்து. மின்சாரம் நான் வேண்டேன். காஃபி ரெடி. எங்க இன்வெஸ்ட் பண்றது? மின்சாரம் உருவாகின காலத்துல நாங்க பிறக்கல. கார் உருவாகின காலத்துல நாங்க பிறக்கல. இன்டர்நெட் உருவாகின காலத்துல வாலிப வயசு, அந்த அளவு எங்களுக்கு மெச்சூரிட்டியும் இல்லை. அந்த வாய்ப்பையும் விட்டுட்டோம். ஆனா இப்ப எங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாயிட்டு, அதுதான் AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மெடிக்கல்
நாட்டு பாதுகாப்பு, எஜுகேஷன், தொழில்துறை, அதில் எல்லாத்துலேயும் ஏஐ பூந்துட்டு இந்த கார் எப்படி எங்களை ஈஸியாக ட்ராவல் பண்ண வச்சதோ, மின்சாரம் எங்களுக்கு எப்படி ஒளி கொடுக்குதோ, இன்டர்நெட் எப்படி எங்களை கனெக்ட் பண்ணிடுதோ, அதை மாதிரி தான் ஏஐ உலகத்தையே புரட்டி போடும். இயற்கை இயற்கை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதோட அடிக்கிற காத்து, பறவைகள், மரங்கள் சுவாசிக்கணும் போலயே இருக்கும். இயற்கை எடன் போன யாரும் அந்த பொட்டாட்டியா? வென்றன் திரும்பி ஒரு டபுளா வாங்கல தானே? வென்றன் என்னது? தோக்க போறாங்க விடு. ஆசைப்படுறான் தம்பி. பாருடா அண்ணன் திருப்பி டபுள் விழுந்தா ஜெயில், மறக்காதீங்க. பாக்குக்கு வந்துட்டான். ரூட்லயே வந்துட்டாங்க. நீங்கள் பார்க்க போனால் என்ன செய்வீங்க? நான் பார்க்க போனால் இயற்கை ரசிப்பேன், குழந்தைகள் விளையாடுறதை ரசிப்பேன், தனிமையாக இருக்க ஆசைப்படுவேன், விளையாடுவேன். ஒரு சிலர் மட்டும் பார்க்குக்கு வெளியில் இருக்கிற ஒப்போசிட்டியை பார்ப்பாங்க. வீடு சொத்து பத்திரம் அப்படி என்ன இருக்குதா? யா கோர்ஸ் ஒரு வீடு இருக்கு. ஓகே 2 BHK. ரொம்ப பெருசாம இல்ல, ரொம்ப சின்னதாகவும் இல்ல. ஒரு 37 ஸ்கொயர் ஃபீட். லோன்ல? யா கோர்ஸ். எப்படி ஒரு 2,80,000 இருக்கும். ஓகே எனக்கு அரசாங்க வீடு. நீ சொல்ற சைஸ் வந்து என் கிச்சன் சைஸ். ஏல உனக்கு முடியே இல்லை. என்ன லக்கா இருக்கும்? வேண்டட் வேண்டிட்டு 4 வீடு இஞ்சால, 4 வீடு அங்கல, மொத்தமா 8 வீடு. அவர் எப்படி வீடு கட்டலாம்? ஆரம்பத்தில் கலர் ஆசைப்பட்டு வாங்கி நினைச்சிருந்தீங்களா? இல்லை, ஏனென்றால் இதில் 2 கலர் காட்டு இருந்தால் போதும் வீடு கட்ட தொடங்குறதுக்கு. எண்டதான்டா பெரிய இடம் பாத்தீங்களா? இந்த காசு கணக்கு போடுது. அவர் தவறு செஞ்சிட்டார். ஏன்? அவர் பெரிய இடம் தானே எடுத்திருக்கிறார். பேராசைப்பட்டு அவர் எடுத்த முடிவால் நிறைய பணத்தையும் இடத்தையும் இழந்து தோல்வியை சந்திக்க போகிறார். மறுபடியும் டாக்ஸ் கட்டிக்கொண்டே இருக்கிறேனே, என்ன செய்யறது? சரி கட்டுவோம். கொண்டே இருக்கிறேன். இனிமேல் நான் ஸ்ட்ராட்டஜியா விளையாடணும். ஸ்ட்ராட்டஜிக்கா அப்படியாச்சு இந்த 3வது வீடை நீல கலர்ல நான் எடுத்துருவோம். எடுத்தா
அவங்கள தோக்கடிக்கலாம். நீல கலர், அதுவே இங்க விழுந்துட்டீங்கன்னா ஆண்டவன் ஆண்டவன் காப்பாற்றுவான். நிறைய கும்பிடணும். பேங்க் சார், ஒரு லோன் எடுக்கலாமா? ஒரு லோன் எடுத்தா நிச்சயமா இவனை என்னால தோக்கடிக்க முடியும். இப்ப புரியுதா? அப்பா நல்லாவே புரியுது. பாத்தீங்களா, தொடக்கம் எல்லாருக்கும் ஒன்று தான், ஆனா முடிவு வித்தியாசம். நீங்க இந்த 3 பேர்ல உங்களோட வாழ்க்கை யார மாதிரி இருக்கு? நிச்சயமா அபிஷேக்குடைய வாழ்க்கை வந்து எனக்கு பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏனென்றா அவர் கரெக்டா இருக்கணும்ன்ற ஒரு பயத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு எமோஷனல் லைஃப்ல இருக்கிறார். அது அப்படித்தான் நானும் அதிர்ஷ்டம், கடவுள், பிரபஞ்சம் என்ற ஒரு எமோஷனல் லைஃப்ல வாழ்றபடியா அவருடைய வாழ்க்கை எனக்கு பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். அது சரி, நீங்க என்னத்துக்கு இங்க வந்தீங்க? நான் வீடு வாங்குறதுக்கு ஒரு லோன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். சரி, ஐயோ, அவரோட பேரை கேட்க மறந்துட்டேனே. வணக்கம் சார், நான் லக்ஷ்மி கண்ணதாசன். சார் நீங்களா பேங்க் டைரக்டர்? நானே தான். Take your seat, please. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். Coffee, please. நீங்க உங்க லோனுக்கு தானே வந்திருக்கீங்க. டோன்ட் வரி, உங்க லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. ஓ நன்றி சார், மிக்க நன்றி. நன்றி உங்களுக்கே சொல்லலாம். புரியல சார், என்ன சொல்றீங்க? ஏன்னா இதே எக்ஸ்பீரியன்ஸ் 40 பேருக்கு செஞ்சுக்கிறது. அந்த 40 பேர்ல ஒரு 9 பேர் தான் அபிஷேக் லைஃப் ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது பயம், கட் அண்ட் ரைட், மிடில் கிளாஸ் லைஃப். அதுதான் பேங்க்குக்கு பிடிக்கும். சைன் பண்ணுவோமா? எஸ் சார், தேங்க்யூ. Loan, middle class, God. Loan, middle class, God.